எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ்ஸஸ் புஷ்பா பத்தியா சேனல். இன்றைக்கி வந்துட்டு ஸ்பெஷலி நம்மளோட ஹோம் பேக்கிங் பிஸ்னஸ் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக 100 ஆர்டர்ஸ் கேக் ஆர்டர்ஸ் வந்து வித்தின் 5 months கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஒரு சின்ன அச்சீவ்மெண்ட் ரீச் பண்ணதுனால என்னோடய லவபிள் கஸ்டமர்ஸ்க்கு ரிப்பீட்டடாக நம்மக்கிட்ட நிறைய வாங்கியிருப்பாங்களோ இந்த 5 months அவங்களுக்கு மட்டும் நான் ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன். லெட்ஸ் சீ எப்படி பேக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ரீச் ஆகும்போது அவங்க ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் பார்க்கலாம். இது வந்துட்டு ரெட் வெல்வெட் குக்கீஸுங்க, வீட் ஃப்ளோரில் செஞ்சது. இந்த ஒயிட் சாக்லேட்ஸ் வந்துட்டு கேரமலைஸ் பண்ணது. இது வந்துட்டு பாண்டி சாக்லேட்டு வித் டார்க் சாக்லேட்டோட பண்ணது. உள்ள கோகோனட் ஸ்டஃபிங் இருக்கும். அண்ட் இது வந்துட்டு 3 types ஆஃப் ப்ரௌனீஸ், ஹேசல்நட்டு அண்ட் வால்நட்டு அண்ட் சாக்லேட் ஃபட்ஜ். பேக் பண்ணிகிட்ருக்கேன் நம்ம கஸ்டமர்ஸ்க்காக கிஃப்ட் கொடுக்கறதுக்கு. எல்லாமே வந்து கல்ட் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ எப்போதும் நம்ம கேக்ஸ்லாம் மைதா தான் யூஸ் பண்ணுவோம் ரெகுலராக. பட் இந்த கிஃப்டில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் மட்டும் ஒன்லி வீட் ஃப்ளோர், கோதுமை மாவில், அப்புறம் வந்துட்டு ஆயில் இல்லாமல் பட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒயிட் சுகருக்கு பதிலாக வந்துட்டு நம்ம ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கல்ட் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் செலக்ட் பண்ணி நான் வந்துட்டு நம்ம கஸ்டமருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். நம்ம வீடியோஸை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம பூந்தமல்லியில் ஹோம்மேட் கேக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், பேக்கி ஆர்ட்ஸ்னு. கூகுளில் ஆர் இன்ஸ்டாகிராம் ஆர் ஃபேஸ்புக்கில் நீங்கள் சர்ச் பண்ணலாம். இஃப் யூ வாண்ட் டு ஆர்டர் எனிதிங் நியர்பை பூந்தமல்லி, நம்மளுக்கு டெலிவரி ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்குது. நான் வந்து அட்ரஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இப்போது நம்மளோட கஸ்டமர் வீட்டுக்கு போக போகிறோம். கேக்ஸ் ரெடியாக இருக்குது, பார்ப்போம் அவங்க எப்படி ரிசீவ் பண்ண போகிறாங்க. நம்ம மீட் பண்ண போகிற ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வந்துட்டு நியர்பை பட்டாபிராமமில் இருக்காங்க, பூந்தமல்லி பக்கத்தில். ஒரு 20 minutes ஆச்சு நம்ம பூந்தமல்லி இருந்து அங்கே ரீச் ஆகிறதுக்குள்ள. ஸோ நல்லா வியூ பாயிண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன் அந்த ரூட்டில். இவ்வளோ தூரத்துலேருந்து வந்து நம்ம பூந்தமல்லியில் இருக்கிற நம்ம கேக்ஸை வாங்குறது வந்து பெரிய விஷயம். ஐம் ஸோ ஹாப்பி. ஸோ வந்துட்டு இவங்களுக்கு கொடுக்கலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. கண்டுபிடிச்சிட்டோம். கொஞ்சம் கஷ்டம். இதுக்கு முன்னாடி இவங்க எனக்கு தெரியாது. நம்மளுக்கு கூகுளில் நம்ம ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு நம்ம கேக்ஸ் ட்ரை பண்ணி பிடிச்சி ரிப்பீட்டடாக வந்து வாங்கிறதுனால தான் நம்மளுக்கு தெரிஞ்சு வந்தது. ஸோ அப்படி நம்மளுக்கு க்ளோஸான ஒரு கஸ்டமர் வீட்டுக்கு வந்துட்டு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் போகிறது வந்துட்டு கொஞ்சம் எம்பாரசிங்காக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அவங்க ரிசீவ் பண்ண விதானம், அவங்க பேசினது, எல்லாமே நம்ம ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி அவங்க ட்ரீட் பண்ணாங்க. ஸோ வி ஆர் ஸோ மச் ஹாப்பி ஃபார் தட். ஸோ அவங்க வந்து ரீசெண்டாக ஒரு 4-wheeler வாங்கினாங்க. அது ஸ்வீட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. 100 orders கம்ப்ளீட் பண்ணதுனால நம்ம பேக்கி ஆர்ட்ஸ் ஒரு சின்ன ரிட்டன் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். ஸ்மால் பிஸ்னஸ் ஆனாலும் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. 3 times ஆர்டர்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ அது ரொம்ப ஹாப்பி. எனக்கு அந்த ஹாப்பினஸ் நீங்கள் கூட ஷேர் பண்ண தான் நான் உங்கள் இது கொடுப்போம். தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். எப்படி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். அந்த எக்ஸ்பெக்டிங் ஃபியூ வேர்ட்ஸ் நீங்களும் சொன்னால் ஹாப்பியாக இருக்கும். டெஃபினட்டாக நாங்கள் இது வரைக்கும் மேரேஜ் ஆகி எங்களுக்கு இப்போ 8 years கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நாங்கள் ஆர்டர் பண்ண கேக்லேயே மேடம் செய்கிற கேக்கோட குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபினிஷுமே பெரிய பெரிய கேக் ஷாப்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். அதை விட பெட்டராகவே சிலர்லாம் பண்ணியிருக்காங்க. பர்டிகுலராக சொல்லணுன்னா அந்த கேக் மேலே இருக்கிற அந்த பேஸ்ட்ரியோட குவாலிட்டி கூட அது நல்லா எடிபிள், சாப்பிட்ற மாதிரி இருக்கும், நல்லா ஈட்டபுளாக இருக்கும். பெரிய பேக்கரிஸ்லாம் கூட பண்ணுறது வந்து அந்த மேலே இருக்கிற அந்த லேயர் வந்து அந்தளவுக்கு எடிபிளாக இருக்காது. மேடம் குவாலிட்டி, ஃபினிஷ்
அவங்க ஏதாவது நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அவங்கக்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்க, எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும்னு ஏதாவது எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்கனாலும் வித்தவுட் ஹெசிடேஷன் பண்ணுவாங்க. ப்ரைஸ் பெஸ்ட் ப்ரைஸ், நாங்கள் வரைக்கும் பண்ணதுலே பெஸ்ட் ப்ரைஸ், பெஸ்ட் குவாலிட்டி, எல்லாமே சூப்பர். அதனால் டெஃபினட்டாக எல்லாருமே நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். நாங்கள் கான்ஃபிடென்ட்டாக செஞ்சோம். ஆக்சுவலி எங்களுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் தான் இருந்தாலும் எல்லா அக்கேஷனுக்கும் நாங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இங்கே தான் போவோம். இங்கே எங்களுக்கு அவைலபிள் இல்லைன்னா மட்டும்தான் வில் கோ ஃபார் செகண்ட் ஆப்ஷன். பட் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி மேம் தான். ஸோ ஃபியூச்சராக எங்களுடைய பங்கு கண்டிப்பாக இருக்கு எங்களுக்கு. தேங்க்யூ. ஸோ ஃபியூச்சர் அது கூட. நெக்ஸ்ட் நம்ம போக போகிற கஸ்டமர் வந்துட்டு பூனமல்லி தான். அவங்க நம்ம இருக்கிற பூனமல்லியில் தான் இருப்பாங்க, கொஞ்சம் வீட்டுக்கு நியர்பை தான். ஸோ இவங்க கூட நம்மளுக்கு முன்னாடி தெரியாதுங்க, நம்மளை கூகுளில் தான் பார்த்துட்டு அவங்க கான்டாக்ட் பண்ணாங்க. ஸோ தட் அவங்க மோர் தென் 4 to 5 ஆர்டர்ஸ் கிட்டத்தட்ட பண்ணாங்க. ஐம் ஸோ மச் ஹாப்பி. இப்போ அவங்க வீட்டுக்குள்ளே போகலாம் வாங்க. ஹாஸ்விகா வந்துட்டு ஃபேமிலி மெம்பர் மாதிரி மிங்கில் ஆகிட்டான் அவங்க கூட. நாங்கள் எதுக்காக வந்தோம் அப்படின்றது அவங்களுக்கு சர்ப்ரைஸாகவே வச்சுருந்தோம். ஸோ அவங்களுக்கு தெரியாது ஏன் வந்தோம் அப்படின்ட்டு. அப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நெக்ஸ்ட்டு 500 கேக்ஸ் கம்ப்ளீட் ஆச்சுன்னா இன்னும் பெரிய கேக்காக எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் தென் ரஸ்மலை ஃப்ளேவர் பற்றி நெக்ஸ்ட் அப்கமிங் ஆர்டர் பற்றி கூட சொல்லிட்டு இருந்தாங்க. ఈ మంత్ నెక్స్ట్ మంత్ టైంలో నా ఫ్రెండ్ ఎంగేజ్మెంట్ ఉంది. సో నేను ప్లాన్ చేసాను రసమలై ఒక తుడికి టేస్ట్ చేయాలి. அடுத்த கஸ்டமர் பார்க்க போனோம் அப்படின்னா அவங்க அவுட் ஆஃப் பூனமல்லியில் இருந்ததுனால நாங்கள் அதுக்குள்ளே கோயிலுக்கு ஷாப்பிங்க்கு பிளான் பண்ணியிருந்தோம். அதை போயிட்டு வரலாம் அப்படின்னு பெருமாள் கோயிலுக்கு போனோம். பூனமல்லியில் பஸ் ஸ்டாண்ட் பின்னாடி இருக்கிறது. ஃபுல் ரஷ் அன்றைக்கி ஸ்ரீனிவாச கல்யாணனால. ஸோ நாங்கள் உள்ளே போய் தரிசனம் பண்ண முடியல, இவ்வளோ பெரிய க்யூவில் வந்துட்டு போக முடியாது. அப்போவே ரொம்ப லேட் ஆகிடுச்சி, 8:30 மேலே. அதனால் நாங்கள் கோயில் சுற்றிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்துட்டோம். சாமி வெளியிலேருந்து கும்பிட்டுட்டு வந்துட்டோம். ఆస్తికా పోదామా వద్దా? ఎందుకు పోదాం పద నాన్న, పద పద పద. நெக்ஸ்ட்டு அங்கேருந்து நாங்கள் ரிலையன்ஸில் சின்ன ஷாப்பிங் பண்ணுறதுக்கு போனோம். ஸோ அது கூட கொஞ்சம் வீடியோ எடுத்தால் பாருங்கள். ఎక్కడికి వెళ్తున్నాం మనం? షాపింగ్కి వెళ్తున్నాం. అది కదా. அப்புறம் ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸில் வந்துட்டு தசரா தீபாவளிக்கு நியூ ஸ்டாக் வந்திருக்கு. எல்லாமே கூட நியூ கலெக்ஷன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஹாஸ்விகா ரொம்ப அமக்கலம் பண்ணிட்டா. ஷாப்பிங் ஃபுல்லாக எல்லோரும் பார்க்குறாங்க. அவ்வளோ கத்துன்னு கத்திகிட்ருக்கா. அவள் ஜாலி மூடில் அவள் கூட விளையாடிட்டே இருக்கா.
நாங்கள் பில்டிங்கில் இருந்தோம். இவன் என்ன பண்ணுற பாருங்கள், டாப் 2 ரேக்ஸ் எல்லாமே எடுத்து கீழே வச்சிட்டான். ஸோ அடுத்து வந்துட்டு 3rd கஸ்டமர் பூந்தமல்லியில் தான் இருக்காங்க. அவங்களும் கொஞ்சம் நியர்பை. ஸோ அவங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். இவங்களும் நம்மளுக்கு தெரியாதுங்க. இவங்களும் நம்மளை சர்ச் பண்ணி தான் ஆர்டர் கொடுத்தாங்க. ஸோ அங்கேருந்து இவங்களும் தொடர்ந்து ஒரு 3 கேக் ஆர்டர்ஸ் கொடுத்தாங்க. அவங்க பாப்பா ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கும் கேக்கும் வந்துட்டு ஆல்பமில் வந்தது, வீடியோ வந்தது, அதெல்லாம் திங்ஸ்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம பண்ணுற கேக்கு வந்துட்டு ஒரு ஃபேமிலி ஆல்பம் வீடியோஸில் இருந்துச்சுன்னா அது ஒரு தனி ஹாப்பினஸ். அந்த ஃபீலிங் வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப மெமரபுளாக இருந்துச்சு. நான் மறக்கவே முடியல. ஹோம்மேட் கேக்ஸ் பற்றி நான் 3 ஆர்டர் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. எல்லாம் உங்களுக்கு குவாலிட்டி எல்லாமே நல்லா சொல்லி கொடுக்குறேன். வீடியோஸ் ஆல்பமாக ப்ளஸ் வந்து வீடியோ ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. இன்னும் இதே கண்டினியூ ஆகுதுன்னு சப்போர்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம பேக்கி ஆர்ட்ஸ் பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் தாராளமாக எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாய் பாய், டாட்டா.